இப்படி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம அர்ப்பணிக்கலாம். கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்க நம்ம எல்லாம் செலுத்துகிறோம். எங்களோடு நீ இடைப்படுவீராக, எங்களோடு பேசுங்கப்பா. நாங்கள் சத்தியத்தில் நடந்து கொள்வதற்கு ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் நன்மையை சுதந்திரத்துக்குள்ள தீமையை விட்டு விலக கர்த்தருடைய ஆவி எங்களுக்கு உதவி செய்து சத்தியத்தை நாங்கள் மேய்ந்து கொண்டு அதன்படி நடக்க கிருபை பாராட்டுங்க. கேட்கிற வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாய், கேட்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது. தேவன் நம்ம கிருபை பாராட்டி ஆசீர்வதிங்க. அப்படி செய்தபடியா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய தியானத்துக்காக நாம் கொடுக்கப்படுகிற பகுதியை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். என் மகனே, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, என் போதகத்தை நீ மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. உன்னுடைய இருதயம் என்னுடைய கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும், அவன் என்ன செய்யுமா? உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, சபைக்கு ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஆமா, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை வார்த்தை என்னவென்று சொன்னால், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு போதித்து வைத்திருக்கிறார். போதித்து அவர் சொல்லியிருக்கிற, அவர் நமக்கு எழுதி தந்திருக்கிற இந்த வார்த்தைகளின்படி நம்ம நடக்கணும். அல்லேலூயா. இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் மகனே, என்ன செய்ய? என் போதகத்தை நீ மறந்துடாத. அவருடைய போதகத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதான்? மறந்து விடக்கூடாதான். உன் இருதயம் என் கட்டளைகளை காக்கக்கூடாது. ஒன்று மறக்கக்கூடாது, ரெண்டாவது என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். முதலாவது என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. எதை மறக்கக்கூடாது? கர்த்தருடைய போதகத்தை மறக்கக்கூடாது. எதை காக்கணும்? கர்த்தருடைய கட்டளைகளே நம்முடைய இருதயம் என்ன செய்யணுமா? காத்து கொள்ள வேண்டும். இப்படி காத்து கொள்வதனால, அவருடைய போதகத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? முதலாவது நீடித்த நாள். முதலாவது என்னவா? நீடித்த நாள். என்னென்ன ஆசீர்வாதம் நமக்கு இருக்கோ அதெல்லாம் நீடித்து இருக்க முடியாது. பொருளாதார ஆசீர்வாதம் நீடித்து இருக்க முடியாது. சௌக்கியம் ஆரோக்கியம் என்ன செய்யுமா? நீடித்து இருக்க முடியாது. குடும்பத்தில் சமாதானம் நீடித்து இருக்க முடியாது. சந்தோஷம் நீடித்து இருக்க முடியாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீடித்து இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, 100க்கு 100 மார்க் வாங்குறது நீடித்து இருக்க முடியாது. அப்ப இதெல்லாம் என்ன செய்தான்? நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தில் வெற்றி நீடித்து இருக்கத்தக்கதாய். அல்லேலூயா. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் வெற்றி நீடித்து இருக்கத்தக்கதா. ஏதோ ஒரு நாள் அப்படி அத்திபூத்த மாதிரி அப்படி இல்லை. பிளஸ்ஸிங் என்ன செய்யணுமா? நீடித்து இருக்குமா? என்ன செய்யுமா? அப்ப ஆண்டோடைய வார்த்தைக்கு போதகத்துக்கு மறவாம அவருடைய கட்டளைக்கு நம்ம காத்து நடந்தோம்னு சொன்னா நீடித்த நாள முதல்ல. ரெண்டாவது தீர்க்க ஆயுசு. அற்ப ஆயுசுல போற வேலைலாம் கிடையாது. கொஞ்சம் வயசுல சாவறதெல்லாம் இல்லை. நீடித்த என்னவா? ஆயுசு. நீடித்த ஆயுசு, தீர்க்க ஆயுசு. மூன்றாவது சமாதானம். அல்லேலூயா. குடும்பத்துல சமாதானம், சபையில சமாதானம், பட்டணத்துல சமாதானம், தேசத்துல சமாதானம், நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல சமாதானம். அல்லேலூயா. அப்ப இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம பெற்று அனுபவிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள ஏதோ ஒரு நாள் அப்படி இல்லை. நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய ஆலோசனையை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக மாற்றுகிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, தேவன் இந்த நாள் அவர் கொடுக்கிற ஆலோசனை நாம் நடந்தோம்னு சொன்னா, பிள்ளைங்க சத்தம் போடாம இருக்கணும். அந்த முதல்ல உள்ள 2 பிள்ளைங்க ஒண்ணு சேர விடாதீங்க. சரி, இப்ப தேவன் நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு ஒரு ஆலோசனை கூறினார். இந்த 3 காரியத்தை சொல்லி தன்னுடைய மகனுக்கு
நீ இந்த 3 ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளும். நீடித்த நாளாக இருக்கணும், தீர்க்க நாட்கள் ஆசீர்வாதம் காணப்படணும், தீர்க்காயுசு இருக்கணும், உன்னுடைய ஆட்சி சமாதானமாக இருக்கணும்ப்பா. இதெல்லாம் செய்யணும். நீ என்ன செய்யணும்? ஒரு சில காரியத்தை நீ செய்ய அப்படின்னு சொல்லி தேவன் கொடுத்த கட்டளை என்னன்னு சொன்னாரு. ஏன் கட்டளை என்ன? உன் தகப்பன் போதகத்தை, கர்த்தருடைய கட்டளை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே போல உன் தகப்பனுடைய போதனை கட்டளை என்ன பண்ண, போதகத்தை நீ மறந்துடாத. அல்லேலூயா. ஆமா, தேவன் கொடுக்கிற வார்த்தையை மறக்க கூடாது. ரெண்டாவது, தகப்பன், எந்த தகப்பன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ, எந்த தகப்பன் கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்தபடி நடக்கிறாரோ, அந்த தகப்பனுடைய வார்த்தையை என்ன பண்ணோம், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இந்த 2 காரியத்தை நாம் செய்கிற பொழுது தேவன் 10 கட்டளை கொடுக்கிறார். இந்த 10 கட்டளை 2 கற்பனையில அடங்கும். அல்லேலூயா. முதல் கற்பனை தேவனை நேசிக்கிறது, 2வது கற்பனை மனிதனை நேசிக்கிறது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் ஒன்றை மட்டும் நேசி, ஒன்றை மட்டும் விட்டுல. ஒன்று தேவனுக்கு ஊழியம் செய்ய, இன்னொன்று என்ன செய்யணும், குடும்பத்துக்கு ஊழியம் செய்யணும், குடும்பத்தை பாதுகாக்கணும். தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத எவனும் சபை என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 2மே பேலன்ஸா சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு உக்காந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எப்படி பரலோக ராஜ்யம் உண்மையோ, பரலோக சந்தோஷம் உண்மையோ, அதே போல குடும்பத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது உண்மை. அல்லேலூயா. செத்து போனதுக்கு அப்புறம் பரலோகத்தை அனுபவிக்கிறது இல்லை. இங்க உயிரோடு இருக்கும் போதே உங்க குடும்பத்துல, உங்க சபையில் நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியலன்னு சொன்னா, நீங்க பரலோகத்துல போய் என்னத்தை அனுபவிக்க முடியாது, பரலோகத்துல போய் சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாது உங்களுக்கு. முடியும். அல்லேலூயா. ஆமாவே ஆவியான இந்த நாள் நம்ம கைட் பண்ணுகிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. அருமையான ஒரு தகப்பன் வேதத்தில் இருக்கிறார். அந்த தகப்பன் பெயர் தாவீது. அப்ப தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு எப்படிப்பா ஆட்சி செலுத்துறோம், ராஜாவுக்கு அப்புறம் தகப்பனுக்கு அப்புறம் ஆட்சி விடும் மகனுக்கு வந்துடுது. இப்போ மகன் நீ எப்படிப்பா ஆட்சி செய்யணும், சமாதானத்தோடு நீ ஆளுகை செய்யணும், சந்தோஷத்தோடு ஆளுகை செய்யணும், என்ன செய்ய, அப்படி சில ஆலோசனைகளை தாவீது தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறார். அந்த ஆலோசனைகள் நமக்கும் இன்றைக்கு மிகவும் பிரயோஜனமாய் காணப்படுது பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆமா, என்ன ஆலோசனை தாவீது கொடுக்கிறார்? முதலாவது, தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்கிற ஆலோசனை தாவீது கொடுக்கிறார். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தை வாசிக்கலாம். மைக்கை வச்சு வாசிக்கணுமா? மைக் எல்லாம் வாசிக்க கூடாது. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி என்ன செய்தாலும் எங்க போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாயிருக்கிறதற்கும். எதுக்கா? என்ன செய்தாலும் எங்க போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் இதுதான். ஒன்று ஏதாவது செய்வோம், இல்லை எங்கேயாவது போவோம். வீட்டுக்கு போனாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, மளிகை கடைக்கு போனாலும் சரி, காய்கறி வாங்க போனாலும் சரி, இல்லை கிரவுண்டுக்கு போய் விளையாடுறதுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி. அல்லேலூயா. ஆமாம், நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், சொல்லுங்க பார்க்கலாம். நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும், இதுதான் ஆண்டு. எங்கே போனாலும், இங்கே மட்டும்தான் அப்படி இல்லை. சபைக்கு வரும்போது மட்டும் சோத்திரம் பண்ணு, அல்லேலூயா சொல்லு, அந்நிய பாஷை பேச, அப்படி இல்லை. சபைக்கு வரும்போது மட்டும் நல்லா நடந்துக்க, அப்படி கிடையாது. அல்லேலூயா. நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதுக்கும் கர்த்தர் என்னை குறித்து. அப்ப தாவீது சொல்லிருக்க ஆண்டவர் கர்த்தர் என்னது சொன்னாரு? உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால். என்ன செய்யணுமா? தேவனுக்கு முன்பாக உண்மையா நடந்து நம்முடைய வழியை என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வழியை
காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உனக்கு உன் சிங்காசனத்து மேல அமர்றதுக்கு புருஷன் இல்லாம போறதில்ல, ஒரே ஆணு இல்லாம வாரிசு இல்லாம போறதில்ல. ஏன்னு சொன்னா ராஜாவுக்கு அடுத்தது யார் வரணும்? அந்த ஸ்தானத்துக்கு பையன் என்ன செய்யணும்? ஆட்சி பீடத்துக்கு வரணும். அநேகர் நம்ம எடுத்து பார்க்குறோம், ஆனால் அவங்களோட பிள்ளைகள் என்ன செய்ய முடியல, ஆட்சி பீடத்துக்கு வர முடியாமல் போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், நிறைய நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஒரு ஆசாரியனுக்கான அதுக்கு அடுத்து அவங்க பையன் ஆசாரியன், ஆனால் என்ன பையன் இல்லை, ஆசாரியன் வரதுக்கு தகுதி இல்லாமல் போயிட்டாங்க. ராஜா இருக்கிறாங்க, ராஜா அடுத்து அவனுடைய பையன் என்ன செய்யணும், ஆட்சி பீடத்துக்கு வரணும், ஆனால் அதுக்கு தகுதியற்ற பாத்திரமா போயிட்டாங்க. அதனால் ஆட்சி பீடத்துக்கு வர முடியல. ஆனால் ஆண்டு சொல்றாரு, ஒருத்தர் என் வழியில் என் வார்த்தை கீழ்படி என் வழியில் நடந்தா உனக்கு சிங்காசனத்தில் ஏறத்தக்க புருஷன் இல்லாம போறது இல்லை அப்படின்னு ஆண்டு வாக்கு பண்ணி தந்திருக்கிறாருப்பா. நமக்கு கூட ஆண்டு வாக்கு பண்ணி தந்திருக்கா, நான் உன் சந்ததியை நானே ஆசீர்வதிப்பேன், உனக்கு அப்படிப்பட்ட குழந்தையை தருவேன், அப்படிப்பட்ட பிள்ளையை தருவான்னு சொல்லி ஆண்டு வாக்கு பண்ணி தந்தார். அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், நீ என் வார்த்தை கீழ்படி நடந்தா உனக்கு நான் அப்படிப்பட்ட பிள்ளையை தருவேன். ஓ பிள்ளைகள் அப்போ சந்ததி அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணணும், கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஓ பிள்ளைகள் என்ன செய்யணும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போ அவங்கள என்ன செய்வாங்க, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக்குள்வாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டு சுதந்திர வாக்குத்தத்தை பண்ணி கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தை யாருக்கு உண்டானது, ஈசாக்குக்கு வந்துச்சு. ஈசாக்கு அப்போ அதே வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஏசா பெற்றுக்கொண்டானா, இல்லை. ஆனால் யார் பெற்றுக்கொண்டா, யாக்கோபு பெற்றுக்கொண்டா. அல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்ம எதெல்லாம் இருக்கோம், யாக்கோபு ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் ஏசா பெற்றுக்கொண்டானா, பிள்ளை யாக்கோபு போட்டிருக்காங்க. அல்லேலூயா. யாக்கோபு பெற்றுக்கொண்டான். அப்போ யார் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவங்கள பெற்றுக்கொள்ள முடியாமல் போய் ஆனால் இன்னொரு ஆளுக்கு பெற்று, அப்போ யார் அதுக்கு தகுதியான பாத்திரங்களாக காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதா காணப்படும். இதனால் நாம கூட அந்த வாக்குத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொண்டு நம்ம அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. என்ன செய்யணுமா, கர்த்தருடைய காவலை காக்கணும். எப்படி என்ன செய்யணுமா, நீ கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை முதலாவது என்ன செய்யணுமா, கட்டளைகளையும், ரெண்டாவது கற்பனைகளையும், மூணாவது நியாயங்களையும், நாலாவது சாட்சிகளையும் கை கொள்ளணுமா. இந்த 4 காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு போதிக்கப்படுது. இது தெரிஞ்சாதான் நம்ம வாழ முடியும். தெரியலன்னு சொன்னா வாழ முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து நடக்க முடியாது. அப்ப இதன்படி என்ன செய்யணும், நம்ம அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை நீ காப்பாயாக. அவருடைய காவலை நம்ம காக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா. முதலாவது தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுக்கிற ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ என்ன பண்ண, கீழ்ப்படிந்து நட. அப்போ நம்ம முதலாவது செய்ய வேண்டியது என்ன, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஊழியர்கள் நாங்கள் எங்கள் பிள்ளைகளாக உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கணும், கர்த்தருடைய கற்பனையின்படி நட. அவருடைய கற்பனையின்படி, கட்டளையின்படி, நியமங்களின்படி, சாட்சியின்படி நட. அல்லேலூயா. அதை அறிந்து கொள்கிற பேரண்ட்ஸ் என்ன சொன்ன, பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். பேரண்ட்ஸுகளுக்கு ஆண்டு கொடுக்குற, நீ படுத்திருந்தாலும் சரி, எழுந்துச்சாலும் சரி, நடந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, எதை செய்தாலும் என்ன பண்ண, நீ நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் பிள்ளைக்கு கருத்தாய் இதை என்ன செய்யணுமா, போதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை உன்னுடைய பிள்ளைக்கு நீ கருத்தாய் போதி. எப்படி வேணா இருக்கலான்னு இல்லை, இப்படி தான் இருக்க வேண்டும் சொல்லி பிள்ளைக்கு என்ன செய்யணுமா, கருத்தாய் நீ போதி. ஆலயத்துக்கு வரும்போது உன் நடக்கை நீ காத்துக்கொள்ளும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆலயத்தில் வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி கற்றுக்கொள்ளணும். பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கு கற்று நம்ம தெரிஞ்சுதான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நமக்கே தெரியாத வேலையில் பிள்ளைக்கு எப்படி நம்ம கற்றுக் கொடுக்க முடியும்? குருடனுக்கு வழிகாட்ட முடியுமோ, அப்படி வேதம் சொல்லுது. பாருங்க, வேதத்தை அறியாதவங்களாம் யாரு, குருடர்கள். அப்போ வேதத்தை தெரியாத ஆள் வேதத்தை கொடுத்து எப்படி நம்ம அறிவிக்க முடியும்? அப்போ கர்த்தருடைய வார்த்தையை பயப்படுறதா என்ன அப்படி நம்ம அறிந்தாதான் நம்ம பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்க முடியும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். நமக்கே தெரியாத பட்சத்தில் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கறது? தாவீது கர்த்தருடைய உத்தமத்தில் நடக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்.
அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறார், கட்டளைகளை கை கொள்கிறார், நியமங்களை கை கொள்கிறார். அல்லேலூயா. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவர் வாழ்ந்தபடி ஆண்டவர் எனக்கெல்லாம் இப்படி இல்லாமல் சொல்லியிருக்காருப்பா, இப்போ நீ அடுத்து ராஜாவை நீ வந்திருக்கிற, நீ இப்படிலாம் நீ நட அப்படி சொல்லி. அல்லேலூயா. ஆமாம். அப்போ இது நல்ல ஆலோசனையா கெட்ட ஆலோசனையா? தகப்பன் கொடுக்குற ஆலோசனை. ஆமாம். டேய், அவனை பழி வாங்காம மட்டும் வந்துடாத. அப்படி இன்றைக்கு உலகத்து மக்கள் இன்றைக்கி பலவிதமான ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி இல்லாத இப்படி கர்த்தருடைய வார்த்தைப்படி நம்ம ஆலோசனை கொடுக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உண்மையிலேயே பிளஸ்ஸிங்காக காணப்படும். அல்லேலூயா. ரெண்டாவது, அடுத்தது தாவீது நீ ராஜாவாக இருக்கணும்னு சொன்னால் 3 அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது என்ன 3 விதமான ஆலோசனை. ஒன்றாவது நீடித்த நாட்கள், 2வது தீர்க்காயுசு, 3வது சமாதானம். அப்போ இந்த இதெல்லாம் பிரச்சனை போராட்டம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நீடுதல். ஒருத்தர் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளை அட்டாக் பண்ணி கொலை செஞ்சிடக்கூடாது. அப்போ நம்ம இடத்துக்கு அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இப்போ ஒரு ஊழிய அபிஷேகத்தை நம்ம தந்திருக்கிறாரு. அப்போ நீடித்த தீர்க்காயுசு அப்படின் போது ஊழியத்துலேயும் தீர்க்காயுசு இருக்கு. என்ன அப்படின்னா உன் கிரீடத்தை வேறோட ஒன்று என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்க. நமக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நீ ஜாக்கிரதையாக இரு, இழந்துடக்கூடாது. அப்போ தீர்க்காயுசு, அப்போ ஆட்சி படுத்த ராஜாவும் வந்துட்டானா உன்னை என்ன செஞ்சிடக்கூடாது, உனக்கு முதலாவது என்ன நீடித்து நாள். அப்போ நீ ஆட்சி படம் நீடித்து நடத்தணும்பா. 2வது நீ தீர்க்காயுசாக இருக்கணும். பாதிரியானா உன்னை என்ன செஞ்சிடக்கூடாது, கொலை செஞ்சிடக்கூடாது, நீ மரித்து போயிடக்கூடாது. அப்போ நீ ஆட்சி செய்ய வேண்டிய காலம் வரைக்கும் என்ன செய்யணும், ஆட்சி செய்யணும். அல்லேலூயா. ஆமாம். 3வது உன்னுடைய ஆட்சி எப்படி இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும். அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு காணப்பட நீ என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். இப்போ ஒரு ஆலோசனை கொடுக்குற. சமாதான காலத்திலே யுத்த காலத்துக்கு ரத்தத்தை சிந்தினவர்களுக்கு நீ என்ன செய்யணும் அப்படி சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறார் தாவீது. முதலாவது தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டிய காரியத்தை தாவீது சாலமோனுக்கு சொல்லி கொடுத்தாரு. 2வது இப்போ என்ன செய்கிறாரு, இப்போ உன் ஆட்சி பீடத்தில் நீ ஆட்சி செலுத்துறப்பா இப்போ யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்கள நீ எப்படி நீ டீல் பண்ணணும், எப்படி அவங்கள நீ ஹேண்டில் பண்ணணும், நீ அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படி சொல்லி தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்லி கொடுக்கிறார். முதலாவது என்ன சொல்றாரு, சமாதான காலத்தில் யுத்த காலத்துக்கு ரத்தத்தை சிந்தினவர்களுக்கு நீ என்ன செய்யணும் அப்படி வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம். செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொண்டு சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. என்ன செஞ்சிருக்கான், யோவாப்பை குறித்து சொல்லப்படுது. யோவாப் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமாப்பா, யோவாப் வந்து இஸ்ரவேலில் 2 சேனாதிபதிகள் என்ன செஞ்சிட்டான், நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால எனக்கு அவன் குற்றம் செஞ்சிருக்கிறான், நீ அதை அறிந்திருக்கிற. அவன் என்ன செஞ்சிருக்கான், அவங்க 2 பேரையும் கொன்று போட்டுட்டான். எப்போ கொன்று போட்டான், யுத்த காலத்தில் இல்லை, சமாதானமான காலத்தில். எந்த காலத்தில், சமாதானமாக இருக்க காலத்தில். சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை அவன் சிந்தி யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களிலும் இருந்த பாதரட்சியிலும் வடிய விட்டானே, தன் மேலே அவன் பூசிக்கிட்டான். பாருங்க, அப்போ சமாதான காலத்தில் சமாதானமாக தான் இருக்கணும். ஒருத்தவங்களோட சமாதானம் இருக்கும்போது அவங்களோட நீங்கள் யுத்தத்துக்கு போகக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது. சமாதானம் ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது அவங்கள எப்போ பார்த்தாலும் யுத்தம் இல்லை. அல்லேலூயா. யுத்தம் பண்ண வேண்டிய நாளில் தான் என்ன செய்யணும், யுத்தம் பண்ண வேண்டும். அப்போ நம்ம இதை அறிந்து கொள்ள வேண்டும். சமாதானத்தோடு இருக்கும்போது அவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது, யுத்தத்துக்கு போய் அவங்கள கொலை செய்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், நல்ல சமாதானமாக இருக்கும். அவங்களை ஈட்டியாக பார்த்து இன்னைக்கு அநேகர் அப்படி தான் இன்னைக்கு கத்தி எடுத்து குத்துறது இல்லை. இன்னைக்கு கொலை செய்யறதுன்னா இன்னைக்கு இப்போ நம்ம மேலே அப்படியே கத்தி எடுத்து குத்திட்டு இருக்கிறோம். நம்ம அப்படி கிடையாது. அநேகர் இன்னைக்கு பார்க்க கத்தி எடுத்து குத்துறது இல்லை. நீ கத்தி எடுத்து குத்துனா தான் பாவம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மனசை பாதிக்கும்படியா ஈட்டியாகிய வார்த்தை நாவை வில்லாகிய நாவை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய நாக்கிலேருந்து வந்து வார்த்தை தான் என்ன செய்வாங்க, விஷமாக பாயுதுங்க. அவங்களோட மன நோவு அடைய முடியாது, அவங்களோட இருதயம் பாதிக்கப்பட முடியாது, அவங்க வேதனை அடைய முடியாது, அவங்கள இனி அவங்க உயிரோடவே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு. அப்போ செத்து போனால் பரவாயில்ல, இந்த வார்த்தைக்கு நான் உயிரோடு இருக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய வார்த்தையில ஈட்டியாக அவங்க பாய்ச்சிடும். பார்த்தீங்களா, அதுவே கொலை செய்து.
நல்ல சமாதானமாக இருக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, மற்றவர்களை வேதனைப்படுத்தி விடக்கூடாது, மற்றவர்கள் துக்கம்படும் நடந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ யோவாப் என்ன செஞ்சிட்டான், அப்படியா அவங்க 2 பேரும் சமாதான காலத்தில் என்ன செஞ்சிட்டான், அவன் கொலை செஞ்சிட்டான்ப்பா, அதனால் ரத்தம் சிந்திட்டான். அதனால நீ அவனுக்கு என்ன செய்யணும்ப்பா. அப்போ 6வது வசனம் வாசிக்கலாம். யோவாப்புக்கு என்ன செய்யணும், ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து, உன் யுக்தியின்படி நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க விட்டாது. அப்ப அவன் நரைமை அப்ப முதிர்ந்த வயது வரைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் சமாதானமா அவன் எங்க போயிடக்கூடாது, அவன் போக வேண்டிய இடத்துல நீ அவன் போயிடக்கூடாது. உடனே நீ என்ன பண்ண, அவனை பழி வாங்கிரு, அவனுக்கு க்ளோஸ் பண்ணிரு. பாருங்க, அப்ப சமாதான காலத்துல பழி யாரையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தீமை செய்து விடக்கூடாது. அல்லேலூயா. நன்மைக்கு பதிலாக நன்மை ஒருத்தவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நன்மை செய்யும்போது ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம உபகாரமாக மாறிடக்கூடாது, துன்மார்க்கமாக நடந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். அடுத்தது அப்போ முதலாவது என்ன செஞ்ச யோவாப்புக்கு, நீ அவங்கள 2 பேரும் என்ன 2 பேரையும் கொலை செய்தான். அப்போ கொலை செய்து எனக்கு மனமடிவாயிட்டான். யோவாப்பு என்ன செஞ்சிட்டான், எனக்கு மனமடிவாயிட்டான்ப்பா, அதனால் அவனை விட்டு வைக்காதன்னு சொல்லி முதலாவது ஆலோசனை. 2வது, ஒருத்தன் பயந்து போகையில் நம்ம பயந்து ஓடிட்டு இருக்கோம், வேதனையோடு இருக்கோம், துக்கத்தோடு இருக்கோம். அப்போ நமக்கு ஒருத்தன் உதவி செய்கிறாங்க. அப்போ உதவி செய்தவர்களுக்கு நீ என்ன செய்யணும், எனக்கு நான் பயந்து ஓடுறேன் அப்படின்னே இருக்கு, நான் என்ன செஞ்சிடானே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கப்பா, அப்படி ஓடும்போது எனக்கு ஒருத்தன் உதவி செய்தான், அவனுக்கு நீ என்ன செய்யணும், அவனுக்கு நீ உதவி செய். வாசிக்கலாம், 7வது வசனத்தை வாசிக்கலாம். பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக. கிலேத்தியனாகிய பர்சிலாயின் குமாரருக்கு நீ என்ன செய்யணும், தயை செய்யப்பா, அவங்களுக்கு உதவி செய்ய. ஏன், அவர்கள் என்ன செய்யணும், அப்ப தயவு செய்ய அவங்களுக்கு என்ன செய்யணும்பா, அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகளுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நாம் பயந்து ஓடி போகல, அவர்கள் என்னை ஆதரித்தாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறான், சரியான ஆலோசனை. தாவீது தன்னுடைய மகனுடைய ஆட்சி வீடு எப்படி இருக்கணும், நிலைத்திருக்கணுங்கிறதுக்காக சரியான ஆலோசனை கொடுக்குறான். துன்மார்க்கமா நடந்தவனுக்கு நீ என்ன பண்ண, அவனை பழி வாங்கிரு. ஆனா அதே வேளையில எனக்கு உதவி செய்திருக்கான் பாத்தியா, நான் பயந்து போய் ஓடுகளையில நான் ஒளிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு இடத்தை கொடுத்தான் பாரு, எனக்கு உதவி செய்தான் பாரு, அவனுக்கு நீ என்ன பண்ண, தீங்கு செஞ்சிடாத, அவனுக்கு அவனை நினைவுக்குள்ள அவனுடைய பிள்ளைகள் பந்தியில வந்து சாப்பிடட்டும்பா. எவ்வளவு பெரிய இருதயம் பாருங்க தாவீதுக்கு இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கோம், உதவி செய்தவர்களுக்கு அவங்களோட சந்ததி ஆசைப்படும் சொல்லி எத்தனை பேர் இருக்கோம், யோசிச்சு பாருங்களேன். நன்மை செய்தவர்களுக்கு எத்தனை பேர் நன்மை செய்தவர்களாக காணப்படுறோம், யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நன்மையை நினைத்திருக்கிறோம். தாவீது அவன் செய்த நன்மையை நினைத்திருந்தபடினாலதான் சொல்றான், நன்மை அவன் மறந்து போகல, ஏதோ ஒரு நாள் செய்திருக்கான். நம்ம ஏற்ற வேளையில செய்த சின்ன உதவியாகட்டும் பெரிய உதவியாக இருக்கட்டும், தவிச்சு போய் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கோம், ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான், அந்த தண்ணி நம்ம கொடுத்ததுனால என்ன இது, நமக்கு உயிர் பிழைச்சிட்டோம். அவன் கோடி ரூபாயை கொண்டாந்து தந்திருக்கிறான், கோடி ரூபாயா 10 பவுன் தங்கமாக கொண்டாந்து கொடுத்தான், இல்லவே இல்லை, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் கொடுத்தான். ஆனா அந்த தண்ணி தான் என்ன பண்ணிருக்கு, அந்த நேரத்தில் உயிரையே காப்பாத்தி இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். அப்ப கொடுத்து செய்த உதவி பெருசோ சின்னதோ இல்ல, ஏற்ற காலத்துல செய்யப்பட்ட அந்த உதவி இருக்கு பாருங்க. நாம் நிராயுதபான நின்ற வேளையில, தவித்து போயின வேளையில, உயிருக்கு போராடி கொடுத்த வேளையில, நம்முடைய குடும்பம் தத்தளித்து அவ்வளவுதான் மூழ்கி போக வேண்டிய சூழ்நிலையில ஒருத்தவங்க நமக்கு உதவி கருத்தை நீட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க நம்ம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய ஜெபம், ஒரு ஜெபம் டெய்லி ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே எனக்கு எத்தனையோ பேர் உதவி செய்திருக்கிறாங்கப்பா, அவங்களெல்லாம் அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நான் அவங்களை நினைவு கூறேன். ஏன்னா அநேகர் எனக்கு உதவி செய்தால் இன்னைக்கு நான் அவங்க முன்னால் நின்றுட்டு இருக்கேன். நான் நிராயுதபானே நின்ற வேலையில, அழிந்து போயிடுவேன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்திருந்த வேலையில ஒரு சிலர் எனக்கு உதவி செய்தாங்க. அந்த நேரத்தில் அது பெரிய உதவி, அதை மறந்துடக்கூடாது. நம்ம மறந்து போனால் கர்த்தருடைய பிள்ளைங்கிற அர்த்தமே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம். இப்போ உதவி செய்த ஒருவர்கள் செய்த உதவி பெருசோ சின்னதோ, நீ என்ன பெருசாக உதவி செஞ்சிட்ட,
இல்லை. அந்த நேரத்தில் அவங்க உதவி செய்யலைன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், நம்ம என்ன நடந்திருக்கோம் பேசி பாருங்க. ஒரு நாடகத்தை பார்த்தேன், சீரியல், டிவி சீரியலில் நம்ம ஜீசஸ் ரெடிம்ஸில் போட்டாங்க. அதில் ஒரு சீரியலில் ஒரு நாடகம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. வந்துட்டு ஒரு பையன் என்ன பண்ணுறான், சைக்கிளில் வந்துட்டு அவன் வண்டி 2 வீலர் ஓட்டிட்டு வரான். வரும்பொழுது எனக்கு தம்பி எனக்கு கொஞ்சம் அங்கே ட்ராப் பண்ணியிருப்பா அப்படிங்கும்பொழுது இவன் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கான். எங்கே போயிட்டு இருக்கான்? இவன் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்க வேலையில் தான் இவன் அவருக்கு வண்டியில் கொண்டு போய் ட்ராப், தம்பி இங்கே இறக்கி விட, இல்லைப்பா நீங்கள் எங்கே போகணும்னு அங்கே கொண்டாந்து விட்டுறேன்னு சொல்லி அவன் விட்டுட்டு போகிறான். போகிறது தான். அப்படி அவன் விட்டதுனால என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, அந்த யார் லிஃப்ட் கேட்டு போகிறாரோ அவருடைய மனைவி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் 2 வீலர் லிஃப்ட் கொண்டு விடுறது என்ன பெரிய ஒரு காரியமா? நம்ம போயிட்டு அந்த வேலை தான் போகிறோம், வாங்க ஏன்னு ஏற்றிடுவோம், ஏற்ற முடியாது அப்படின்னு போயிருந்தான்னு சொன்னால் அவருடைய மனைவி என்ன செஞ்சிருக்க முடியாது, உயிர் பிழைத்திருக்க முடியாது, காப்பாற்றிருக்க முடியாது. ஆனால் அது இவனுக்கு தெரியாது, நடக்கிற நன்மை இவனுக்கு தெரியாது. இவன் கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டான். ஆனால் ஏற்ற நேரத்தில் அவருக்கு போய் சேரும்படியா அந்த உதவி இருக்கு பாருங்களேன், அது சாதாரண உதவி கிடையாது. இவன் இல்லைன்னா இன்னொருத்தர் எடுத்துட்டு போகிறான், நம்ம நினச்சிருக்கலாம், அது கொஞ்சம் டைமிங் ஆகும். ஆனால் இவன் ஏற்ற நேரத்தை கொண்டு விட்டுருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய மனைவி என்ன செஞ்சுது, காப்பாற்றினது. அல்லேலூயா. அப்போ ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்வாங்க. உதவி செய்யும் பொழுது அவங்களை உதாசீனப்படுத்துறாதீங்க. ஏன் நீ இல்லைன்னா இன்னொரு வண்டி அப்படி இல்லை, அந்த வண்டி தான் சரியான நேரத்தில் நமக்கு வந்ததுனால தான் நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. ஆமாம். இங்கேருந்து நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ட்ரெயின் போய் பிடிக்கணும், இங்கேருந்து டவுன் பஸ் ஏறி போகணும். அந்த பஸ்ஸு ஒரு ஸ்டாப்பிங்கில் கொஞ்சம் நின்றுட்டு போயிடுச்சுன்னா நம்ம மனசு என்ன ஆகுது, ஐயோ ட்ரெயின் போயிடுமே. யோசிச்சு பாருங்களேன், நின்று போகிறானே, பதைக்குதா இல்லையா? சரியான நேரத்தில் அங்கே போய் இறக்கி விட்டு நம்ம போய் ஏற வேண்டிய ஏற வேண்டிய பிளேன் நம்ம ஏறும்போது தான் உண்மையிலே அப்போ அதை கொண்டு ஒருத்த உதவி செய்கிறாங்க பாருங்கள். நமக்கு உதவி செய்கிற எந்த நேரத்தில் செய்தாங்க, அப்போ நம்ம காப்பாற்றப்படுவதற்கு எந்த நேரத்தில் உதவி செய்தாங்க. அல்லேலூயா. தாவீது தான் சொல்கிறாரு, கீலேயாத்தினாகிய பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக. பிள்ளைங்களுக்கு கற்றுக்கணும். நமக்கு உதவி செய்த பேரண்ட்ஸ் ஆகி நமக்கு ஒருவன் உதவி செய்ததை யாருக்கு, இப்போ தாவீதுக்கு தானே உதவி செஞ்சான், சாலமோனுக்கு உதவி செஞ்சான். ஆனால் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறான், தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறான் தகப்பன். இவங்களை மறந்துடாதப்பா, இவங்களுக்கு உதவி செய்ய, ஏன் என்ன காப்பாற்றிருக்கிறாங்க. இதுதான் தேவை. ஒரு பேரண்ட் செய்ய வேண்டியது என்ன, தனக்கு ஒருத்தங்க உதவி செய்ய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து, இவங்க நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு, இன்னைக்கு நம்ம காப்பாற்றப்படுவதற்கு, இன்னைக்கு நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு யார் காரணம், இவங்க தான்ப்பா. இவங்களை நீ கனப்படுத்து, இவங்களுக்கு உதவி செய்ய, இவங்களுக்கு நீ ஏற்ற வேலை உதவி செய்யப்பா. என்னக்கு அவங்க உதவி செய்தா இருக்காங்க, ஆகவே இன்னைக்கு நான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றி நான் உயர்ந்து வந்திருக்கிறேன், அவங்களுக்கு உதவி செய்ய நம்ம சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. சொல்லாத பட்சத்தை தெரியுமா, தெரியாது. ஆகவே பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நல்லதை சொல்லிக் கொடுங்க, தவறை சொல்லிக் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. நல்லதை நீங்கள் விதைச்சிங்கன்னா நல்லதாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம். ஒருத்தவங்க 99 நன்மை செய்திருப்பாங்க, அதெல்லாம் மறந்துட்டு ஒரு தீமை மட்டும் நம்ம சொன்ன பிள்ளைங்க சொல்லியிருந்தோம் வச்சுங்களேன், அது யாரும் அந்த மனசில் என்ன செய்யும், அந்த தீமை தான் முன்னால் வந்து நிற்கும். இப்படி செஞ்சுட்டாங்களே சொல்லு, இல்லவே இல்லை. அந்த ஏன் 99 நன்மையை நம்ம ருசிச்சிருக்கோமே, ஒரு தீமையை நம்ம சொல்லணுமா, விட்டுருக்கலாமே. எனக்கு பிடித்ததெல்லாம் என்ன தெரியுமா, ஒருத்தர் தீமை செய்த நான் யார்ட்டையும் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு எவ்வளோதான் அவங்க துக்கம் பண்ணாலும் சரி, துயரத்தை வேதனைப்படுத்தினாலும் அதை சொல்ல மாட்டேன். அவங்க செய்த நன்மையை சொல்லி தேவ சமூகத்தில் அப்படி தான் நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட நன்மை செஞ்சுருக்கிறாங்களப்பா, ஏற்ற காலத்தில் நன்மை செய்திருக்கிறாங்களே, அதுக்காக உங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, அவங்களை காப்பாற்றுங்க. இதுதான் என்னுடைய ஜெபமாய் காணப்படுது பிரியமானவர்களே. அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே தீமையை போய் விதைச்சிடாதீங்க, களையை விதைச்சிடாதீங்க, நன்மையை விதைச்சா நன்மை நடக்கும். அல்லேலூயா. ஆமாம். நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு உதவி செய்யத்தக்கவர்கள் நம்ம உதவி என்ன செய்யணுமா, செய்யாமல் இருந்து, அதில் செய்யத்தகாதவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, உதவியை செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். பாம்புக்கு போய் நீங்கள் பாலை பார்த்தோன்னா பாம்பு என்ன செய்யும், கொத்தாதான் செய்யும். அது நம்மளுக்கு கண்ணத்தை வந்து முத்தம் கொடுக்காது, கொத்தும். அல்லேலூயா. பாத்திரம் அடிந்து பிச்சை இடணும், அப்போ இருக்கு. அல்லேலூயா. மூன்றாவதாக தாவீது ஒரு காரியம் செய்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தூஷித்தவனை என்ன செய்யணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. அவனை ஒருத்தன் தூஷணமாக பேசுகிறான், செயல்படுறான், அவனை என்ன செய்ய வேண்டும்.
வாசிக்கலாம். 8-9 வாசிக்கலாம். மேலும் பகுரிம் ஊரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். மேலும் பகூரிம் ஊரானாகிய பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயி, அவன் ஒன்ட்ட தான் இருக்கிறான். பார்த்துக்க, ஒன்ட்ட தான் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் தூஷிச்சான். ஆனாலும் அவன் என்ன பண்ணிட்டான், என்கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டான். ஐயோ, நான் புத்தியீனமா செஞ்சுட்டேன், தவறா செஞ்சுட்டேன் அப்படின்னு என் மதியனத்துல அப்படி பண்ணிட்டேன் அப்படி வந்து என்கிட்ட மன்னிப்பு கிட்ட என்ன பண்ணிட்டான், அவன் வந்துட்டான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமா தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானில் எனக்கு எதிர்கொண்டு வந்தபடினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அவன் மன்னிப்பு கிட்ட வந்தனால நான் என்ன செஞ்சிட்டேன், நான் ஏன் பட்டயத்தை நான் கொல்றது இல்லப்பா அப்படின்னு நான் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டேன். உடனே நான் சாகடி ஆணையிட்டு கொடுத்துட்டேன். அதனால தான் என்ன பண்றான், இப்போ உன் சபையில அவன் என்ன பண்றான், அவன் இருக்கிறான். ஆனால் நீ அவன்கிட்ட கொஞ்சம் நீ கேர்ஃபுல்லா நடந்துக்க. யார்கிட்ட என்ன செய்யணும், எப்போ அவனை வைக்க வேண்டிய இடத்துல வையே. பாருங்க, இப்போ ஒருத்தவங்க நமக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க புத்தி தெளிஞ்சு ஐயோ நான் மன்னிப்பு கட்டுறான் வாங்க அப்படி வந்துட்டாலும் கூட அவனை முக்கியமான இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, நீ வச்சிடாத. அவனை வைக்க சமாதானம் ஆயிரு. ஆனால் அதே வேலை என்ன செய்ய, வைக்க வேண்டிய இடத்துல வையே. ஒரு டிஸ்டன்ஸுக்கு பண்ணோம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நமக்கு விரோதமாக செயல்பட்டவனை துன்மார்க்கமாக செயல்பட அவனோட நீ பகையாக காணப்படாத. ஆனால் என்ன செய்ய, சமாதானம் ஆயிடணும். யாவரோடு நீங்கள் கூடுமான வரையும் யாவரோடு நீங்கள் சமாதானம். யாரோட சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நான் பேச மாட்டேன், செத்தாலும் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படி இருக்காத. ஆனால் என்ன பண்ணும், கூடுமானவட்ட யாரோட சமாதானம் ஆயிரு. ஆனால் என்ன செய்ய, டிஸ்டன்ஸ் ஸ்கிப் பண்ணு, நீ டிஸ்டன்ஸ்ல வச்சிரு. வாசிக்கலாம். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன், நான் அவனை கொலை செய்யலப்பா, அவனை கொல்ல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் அவனை பாதுகாத்துக்கோப்பான்னு சொல்லியிருக்கேன். அவனை கொலை செய்யாம ஜீவனோட வைத்திருக்கிறேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணிடாத. அவன் தப்பு செய்ய மாட்டான்னு நினைச்சிடாத. புலி பதுங்கி கிடக்கும், என்ன செய்யும், திடீர்னு பாயும் சீரும். ஜாக்கிரதை. இது பாம்பு சும்மா அப்படியே பல்லு பிடுக்கப்பட்ட பாம்பு மாதிரி சும்மா படுத்திருக்க மாதிரி இருக்கும். நீ பாடு பல்லு பிடிக்கப்பட்ட பாம்பு தான், நீ பாட்டு சைலண்டா இருந்துடாத. அது எந்த நேரத்தில் என்ன பண்ணும், சீரும். ஜாக்கிரதை. எப்படி புத்தி சொல்லி கொடுக்காம ஆலோசனை செய்யறதுக்கு, ஆட்சி நடத்துறதுக்கு இப்படிப்பட்ட தகப்பன்மார் தான் தேவை. அல்லேலூயா. குடும்பத்தை நடத்துறதுக்கு இப்படிப்பட்ட தகப்பன்மார் தேவை, புத்தி சொல்லி வழி நடத்துவதற்கு. அல்லேலூயா. ஆமா. ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. நீ புத்திமான். யாரு, நீ புத்திமானுப்பா. நீ அறிவுள்ளவன், புத்தி உள்ளவன், நீ ஜாக்கிரதையா நடந்துங்க. புத்திமான் அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். நீ அறிஞ்சுக்க, அவனை எங்க வைக்கணுமோ எப்படி செயல்படுத்தணுமோ நீ செய்வ. நீ புத்திமானே. அவன் முதிர் வயது வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, இடைஞ்சலா இருக்கிறதுக்கு சரி நான் தான் விட்டுட்டு போயிட்டேன்னு அவனை விட்டுட்டு இருக்காத. அவனை வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டு, ஒட்ட வேண்டிய இடத்துல ஒட்டு. ஜாக்கிரதையா நீ வைய. எப்படிப்பட்ட அப்போதான் என்ன செய்ய முடியும், நீ சமாதானத்தோட ஆட்சி செய்ய முடியும். என்ன செய்ய முடியும், அப்ப சமாதானமா இருக்கும். அவனை கொண்டாந்து பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டு திருடனை கொண்டு வந்து நம்ம கல்லாப்பட்டிக்கு அவனையே வந்து பாதுகாப்புக்கு வச்சோம்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு இன்னொரு வேலையை கொடுத்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பான்னு விட்டுருணும். அல்லேலூயா. ஆமா. அப்ப யாருக்கு எந்த இடத்துல வேலை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், நீ என்ன செய்யணும். ஒருத்தன் பழி சமாதான காலத்தில் பழி வாங்கினா தேவனுக்கே பிரியம் இல்லாத காரியம். அவனை விட்டு வைக்காத, க்ளோஸ் பண்ணு. அப்படியே ஒரு ஆலோசனை கொடுக்குறான். இன்னொரு ஆலோசனை அடுத்து என்ன கொடுக்குறான், எனக்கு அவன் உதவி செஞ்சிட்டான்ப்பா, எனக்கு உதவி செய்ததுனால அவனுக்கு என்ன பண்ணு, அவனுடைய சந்ததியெல்லாம் உன் கூட இருக்கட்டும், சாப்பாட்டில் பந்தியில் பங்கு பெறட்டும், அவனுக்கு திருப்தியாக சாப்பாடு கொடு, அப்படி சொல்லி இளைப்பாறுதல் கொடு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஆலோசனை. மூணாவது, ஒருத்தவன் கூட எனக்கு விரோதமாக செயல்பட்டான், என்னை வந்து தூஷிச்சான், அவமானப்படுத்தினான், நிந்திச்சான், எல்லா படுத்தினான், என் இதுவே வேதனைப்படும்படி நடந்து கொண்டான். ஆனால் என்ன ஆச்சு, என்கிட்ட வந்து அவன் சமாதானம் ஆயிட்டான், ஓகேன்னு விட்டுட்டேன். ஆனால் என்ன, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீ நடந்துக்க. நம்ம அப்படியே முழங்கால் படிடுவோம். நம்ம முழங்கால் படிடுவோம். க்ளோரி ஜீசஸ்.
ஷபயாந்தோ ரபோ ஷெகே போலாதோ நமக்கரவா. தேவனுடைய கரம் பிடிதாருங்க. ஜீசஸ். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் கொடுக்கும். உனக்கு நீ நீடித்த நாளாக இருக்கணும்னு சொன்னால் விரோதமாக தேவனுடைய திட்டத்துக்கு, தேவ சித்தத்துக்கு விரோதமாக, தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக செயல்பட்டவனுக்கு அவனை விட்டு வைக்காத, க்ளோஸ் பண்ணிடு. நீ தீர்க்காயுசா வாழனா, நன்மை செய்தவனுக்கு நீ நன்மை செய்ய, அவனோட சந்ததியை கைவிட்டுறாத. பேரண்ட்ஸ் ஆகி எனக்கு தான் உதவி செஞ்சுருக்கிறாங்க, என் பிள்ளைய என் சந்ததியாகி நீ என்ன செய்ய, அவங்களை காப்பாற்றி அவங்களை கைவிட்டுறாத. பாருங்க எப்படிப்பட்ட ஆலோசனை பாருங்க. மூன்றாவதாக, அப்போ நீ தீர்க்காயுசா இருப்ப. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போ நீ தீர்க்காயுசா இருப்பப்பா. நீ சமாதானத்தோடு இருக்குன்னு சொன்னா கொண்டு மன்னிப்பு கிட்ட வராங்களா, மன்னிச்சிரு. மன்னிச்சு அதே வேளையில் நீ அது டிஸ்டன்ஸ் கீப் பண்ணு. இந்த 3 விதமான ஆலோசனை நம்ம நீடித்த நாட்களாக நீடித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தீர்க்காயுசை பெற்றுக்கொள்ள சமாதானத்தோடு வாழ என்ன செய்யணும், அப்படியே ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு முதலாவது தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியணும். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு அவருடைய சாட்சியை காத்து நடக்கணும். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் நன்மை செய்தல் நன்மையும், மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பையும், தீமை செய்தல் தீமை. அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வார்த்தையை ஒப்பு கொடுக்குறேன், நம்முடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். தாவீதை போல ஆண்டவர், தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் ஆட்சி செலுத்துவதற்கு எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுத்தாரோ அவர் தான் வாழ்ந்து ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அதுபோல் நானும் கூட ஆண்டவரை வாழ்ந்து என் பிள்ளைகளுக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன்ப்பா. உங்களுடைய கற்பனைகள், நம்முடைய கட்டளை, நியமங்கள் நம்முடைய நடக்க, உங்களுடைய சாட்சியை கை கொண்டு நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? அந்த வேளையில் நாம் கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுப்போம். அப்படியே ஒப்பு கொடுப்போம். தாவீது தன்னுடைய மகனை வழி நடத்தினது போல தன்னுடைய மகனை, தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்த ஒப்பு கொடுப்போம். என்னை தாழ்த்துக்கிறேன் சுவாமி, இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறப்பா. என்னுடைய பிள்ளைகளை நான் சரியாய் வழி நடத்துவேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு உங்களுடைய வார்த்தை நான் போதித்து ஆண்டவரே, ஞானமாய் அவர்கள் நடப்பதற்கு, அவர்கள் சமாதானத்தோடு நீடித்த நாட்களோடு தீர்க்காயுசாய் வாழ்வதற்கு, என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து வாழ்வதற்கு நான் அவர்களுக்கு சரியான ஆலோசனை பரிசுத்த ஆவியோட துணையோடு நான் நடத்துவதற்கு அவர்களை வழி நடத்த இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன். என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, சாலமோனை போல என் பிள்ளைகள் ஞானத்தோடு வாழ, ஞானமாய் செயல்பட, உமக்கு பயந்து நடக்க தேவன் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபை இரக்கம் சூழ்ந்து கொள்ளட்டும். அப்படி நீ தந்த வார்த்தை அப்படியே நம்முடைய பிள்ளைகள் தந்திருக்கிறேன். இந்த வார்த்தையில் கிரி நடப்பிக்கட்டும். ஆவியான தெளிவாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது புரியும்படியாய், வார்த்தைகள் புரியும்படியாய், வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் அதை பயன்படுத்தும்படியாய் கிருபாராட்டி வழியெடுத்து ஆசீர்வதிப்பாங்க. சகல நன்மையினாலும் நிரப்புங்கப்பா. நீடித்த ஆசீர்வாதத்தை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீடித்த ஆசீர்வாதம் தங்கட்டும். ஆமாப்பா, பொருளாதார ஆசீர்வாதம் நீடித்திருக்கட்டும் சுவாமி. சௌக்கியமும் ஆரோக்கியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீடித்திருக்கட்டும் சுவாமி. குடும்பத்தில் சமாதானம் நீடித்திருக்கட்டும் ஐயா. நீடித்த பிஸ்னஸ் தாங்க, நீடித்த தொழில், நல்ல பிஸ்னஸ்ல லாபம் நீடித்து வரட்டும் ஆண்டவரே. நீடித்து நாட்களை திருப்தியாக்குவீராக, தீர்க்காயுசு தருவீராக. யாரும் குறைந்த வயசுல செத்துறக்கூடாது சுவாமி. நீடித்த ஆயுசை தருவீராகப்பா. ஆமா ஆண்டவரே, கிருபை பாராட்டி வழிநடத்த முடிய ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு சமாதானமாய் வாழட்டும் சுவாமி. செய்ய வேண்டிய காரியத்தை செய்து, ஆமாப்பா, மன்னிக்க வேண்டிய மன்னித்து, உதவி செய்ய வேண்டிய உதவி செய்து, நீடித்த சமாதானத்தோடு வாழ தென் குருபாராட்டி ஆசீர்வதிங்க. சகல நன்மையினாலும், சகல தீர்க்க ஆயுசினாலும், சகல சமாதானால் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்க. அப்படியே செய்தபடியா சுத்துறோம்.
இதை இன்டர்நெட் டிவியில் பார்க்குற கேட்குற பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதிங்க. இயேசுக்கு சந்து ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென்.